என் காதல் கஜானாவே, ஆசைக்கு நீ அமாவாசை சந்திரனே, வெயில்ல விட்டெறிஞ்ச வெண்ண மாதிரி நான் உருகிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விதமான டேஞ்சரை இல்லாதபடி நீ சரின்னு சொல்லிட்ட பார். நீ வாழுக. என் கண்ணு, அடி என் கண்ணு, ஐயோ கண்ணு இரு, உனக்கு கொஞ்சம் அழகு கம்மியா இருக்குது, அதை நான் பூர்த்தி பண்றேன். அடியா அடியா ராஜா, இரு வர. என்ன சொன்ன மச்சான்னு நான் கூப்பிடவா, உன்னை மச்சான்னு நான் கூப்பிடவா? அடி என் கண்ணு, கூப்பிடு கூப்பிடு. உன்னை தவிர அந்த கூப்பிடுற உரிமை என் பொண்டாட்டிக்கேது. ஓ டேஞ்சர் டேஞ்சர், நீ தானே எனக்கு பொண்டாட்டியா வரப்போற. இந்த பாரு, உன் முன்னால வரது எனக்கு வெக்கமா இருக்குது. இதை நீயே போட்டுக்கடி என் ராஜாச்சி, நீ போட்டுக்கடி. அடி என் கண்ணு, நீ போட்டுக்கடி. அடி என் கண்ணு, நீ காலதாமதப்படுத்தாதே. இங்க யாரும் கிடையாது, நீ இருக்கிற, நான் இருக்கிறேன். என் அண்ணன் இருக்கிறாரே, அவரு கையில கத்தியும் தூக்கிட்டு காடோ கரையன்னு திரிவார். அவர் கிடக்கிறாரு, வேலையை பாரு. அவரு வேண்டாம், அவர் இருந்தாரே டேஞ்சர். வேண்டியதில் இந்த பாரு, என்ன ஒண்ணு சித்திரவாதம் பண்ணாதே. நான் கண்ணை முடிக்கிறேன், நீ என் கண்ணை முடிக்க, உனக்கு வெக்கமா இருக்கும். அதனால அவன் பக்கத்துல வர்றேன். எனக்கு ஒரு 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 முத்தம் கொடு, சும்மா கொடு. ஐயோ நடவாத கொடு. யாரது? யாரு? திருட்டு பையல. அண்ணன் 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 கத்திய எடுத்துக்கிட்டு காட்டுல சுத்துறவனா நானு? ஐயோ கண்ணை சேர்த்து அரைஞ்சிட்டேன். ஐயோ, இத மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு நான் ஒத்திக பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா இப்படி அரைஞ்சிட்டியே. ஒத்திக நல்லா இருந்ததா? உரப்பாதான் இருக்குது. அது ரொம்ப நீ அடிச்சதுனால இப்படி வலிக்குது. இத அவ அடிச்சிருந்தான்னா நல்லா குழுகுழுன்னு இருந்திருக்கும். குழுகுழுன்னு ஒண்ணு கொடுக்குறேன். ஐயோ உங்க ஜால வேணாம். நீ வர வர ரொம்ப கட்டுப்பட்ட. அட என்னது, ஒரு பொம்பளை கிட்ட பேசியிருந்தாலும் அது டேஞ்சருங்கிற. இத மாதிரி கற்பனை பண்ணி பார்த்து அதை அனுபவிச்சுக்கலாம்னாலும் அதுக்கும் டேஞ்சருங்கிற. ஏது காதல் பாதையே கரடு முரடான டேஞ்சர் போல இருக்கே. சரி சரி, வேலை ரொம்ப இருக்கு, உடனே வா. அண்ணே அண்ணே, இந்தானே இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். போர்வியிலே ஊரை சூறையாடலாம் செய்கிறான் அவன். நீங்கள் அவனுடைய சூழ்ச்சிகளை கண்டு சோர்ந்து விடக்கூடாது. அவனை பிடிப்பதற்கு இப்பொழுது நீங்கள் பாடுபடுவதைப் போல் பன்மடங்கு பாடுபட வேண்டும். அவனை பிடிக்கும் வரை எங்கள் கண்களுக்கு தூக்கமும் கிடையாது, கைகால்களுக்கு ஓய்வும் கிடையாது தலைவா. இதை செய்கையிலே காட்டுங்கள். போஸ்ட் பண்ணிட்டியா? டைம் ஆகி போச்சு. நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கே போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேனுங்க. அப்படியா? ஆமாங்க. ஆமா, ரிமாண்ட்ல ஒரு ஃபைல் இருக்கானே, அவனை விசாரிச்சனுங்க. அவனுக்கும் என்எம்டிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். எவ்வளவோ என்னால முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்த்தேன், ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நேத்து அவங்க ஒய்ஃப் வந்தாளங்க, 2 பேரும் பேசலாங்களா? 2 பேரையும் நான் தனியா சந்திச்சு பேசுறதுக்கு விடலைங்க. அந்த அம்மா ஒரே அழுகங்க. அவன் அந்த குழந்தை ஒரு வேலை செய். என்னங்க? 94 கிட்ட சொல்லி இன்னைக்கு நைட்டு 2 மணி கொஞ்சம் எர்லியரா போக சொல்லு. 10க்கெல்லாம் அங்க போய் அவங்க ஃபுல் அட்ரஸ அந்த வாட்ச்மேனை எழுதி கொடுக்க சொல்லு. பாரு, அங்க இந்த புலியும் கரடியுமா இருக்கு, நீ துணைக்க போறதுக்கு. தர்ம சங்கடமல்ல போச்சு. நாமும் சுத்தாத ஊரும் கிடையாது, போடாத வேஷமும் கிடையாது. அந்த பயலை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலையே. ஏவா, அவன் ஒரு தர்மிஷ்டனாமே, நிறைய தர்மம் பண்றதா கேள்வி. அப்படி இருக்கும்போது அவனை பத்தி யாரு காட்டி கொடுப்பாங்க? சரி, அவன் தர்மம் பண்ணட்டும். ஒண்ணு, நான் இந்த உத்தியோகத்தை விட்டு ஓடி போகணும், அப்படி இல்ல அவனை பிடிக்கணும். என்ன சார் இந்த நேரத்துல உத்தியோகத்தை விட்டு ஓடி போஷம்? அது கிடக்கட்டுமாப்பா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீயும் 94 ஐயா இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அதுவும் தவிர எல்லாம் 2 பேரும் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கணும். ஒருவேளை பொம்பளையில இருக்கலாம். ஐயா சொல்றாரு, அப்படித்தானே பார்ப்போம். போனாதான் அங்க நிக்கிற அழக நான் ரசிக்க முடியும். அங்க என்னன்னு நிக்குது, ஏதாவது இடி உளுந்த மரமா இருக்கும். இங்கதான் சொக்கி. என்னது? இல்ல இல்ல, இங்க இருக்கிற அழகுல நான் சொக்கி. போப்பா, மரகத கம்பளம் மாதிரி மனச பறிக்கிற அழகெல்லாம் இங்கதான் பாரு. அவங்க கண்ணுக்கு அவங்க பாக்குறதான அழகா இருக்கும். சரி, 2 பேருக்கும் பொதுவா குதிரை இங்கே நிக்கட்டும். இங்கே நிக்கட்டும். நில்லு 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 நில்லு. தாமரா, நீங்க திரும்பாம ஒரு பாட்டு வாசி, நான் ரசிச்சு. சரி, நீ வாசி, திரும்பாத.
நானும் திரும்பல. இல்ல, இந்த ஒப்பந்தம் கடைசி வரல மாறப்படாது. சரி. எப்படி என்ன புருக்கா? அட என்ன புருக்கா கருக்கா இறங்கி போயிடுச்சா? சரிதான், அங்க என்னமோ நிக்கிது, அதை ரசிச்சுட்டு வர போயிருக்கு. சரி சரி, இந்த இடைவேளையில நம்ம இறங்கி அப்படி சொக்கிய அப்படி அப்படி பார்த்து சொக்கி சுக்கி கொஞ்சம் மறக்குதா? வா, அங்க உட்கார்ந்து பேசலாம். மச்சான் சொக்கி, ஆமா நீ மட்டும்தான் வந்தியா? துணைக்கு யாராவது? ஆமா, துணையோட தான் வந்தேன். ஓச்சரா, யார கூட்டிட்டு வந்த? காதல். காதலா? ஆமா, அது இப்போ உன் கூட வந்திருக்கா, வீட்டுல வச்சு பூட்டிட்டு வந்துட்டியா? பூட்டி வச்சாலும் அது அங்க இருக்குமா மச்சான்? எனக்கு காலை வலிச்சாலும் அதுல ஓட்டமா ஓடியாந்துடுது. அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா ஓடியார வேகத்துல மேல வந்து மோதினாலும் மோதிப்படும். தூக்கி என்ன யோசனை பண்ற? இல்ல, இத்தனை நாளா ஏன் இந்த பக்கம் வரலன்னு காதல் உன்னை கேட்க சொல்லுது. ஓஹோ அப்படியா? குதிரையிலே 4 நாளா இருந்துட்டேன், அதனால அந்த பக்கம் வரல. இப்ப உன்னை பார்த்த உடனே குதிச்சு வந்துட்டேன்னு அதுகிட்ட நீ சொல்லு. இந்த பெண்களே இப்படித்தான். கண்ணாடி பாத்திரத்தை புழங்குற போதும் கன்னி பெண்களோட பழகுற போதும் ஆத்திரம் அவசரம் கூடாது. நீ சொல்றது மூக்க போத்திக்கிட்டு ரோஜாவை மோந்து பாரு, நாக்க அறுத்து போட்டு பாயசத்தை ருசி பாருங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, கிணத்து தண்ணீரே வெள்ளம் கொண்டு போகாதுங்கிறதுக்காக சொன்னேன். கிணத்து ஜலத்தை வெள்ளம் கொண்டுகிட்டு போயிடாதுன்னு சொல்றது சரி, பக்கெட்டை போட்டு கூட முள்ளப்படாது. இந்த மச்சான், உன்கிட்ட நம்மளால பேச முடியாது. முடியலன்னா அழுவு. நீ இருக்கும்போது நான் ஏன் மச்சான் அழுவணும்? நான் எதுக்காக சொன்னேன்னா, பெண்களுக்கு 2 வகை தான் தெரியும். ஒண்ணு அழுவாங்க, இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ அழுதுகிட்டுன்னு சொல்றேன். ஓ மச்சான். சொக்கி மச்சான், சொக்கி, நீ மாத்திரம் ஜாக்கிரதையா இரு மச்சான். நீ என்ன பத்தி கவலைப்படாத. நான் ஊர்ல சுத்தி இருந்தா தானே என்ன பிடிக்கிறதுக்கு. நான் பல பெருச்சாளி வலை பார்த்து வச்சிருக்கேன். இதுல பூந்து அதுல ஓடி போயிடுவேன். சரி, நீ போயிட்டு வா. போயிட்டு வரியா? பார்த்து போ, பார்த்து போ. நீ கூட கூட்டிட்டு வந்திய காதல், அதை கூட்டிட்டு தானே போற. ஓ மச்சான். அக்கா, சொக்கி, நீ எங்க வந்த? அப்புறம் சொல்றேன். என் சிநேகிதி தேடி வந்திருக்கா. அப்படியா? மரகதம், என் குகைக்கு பெண்கள் வரக்கூடாது, அதனால இந்த அம்மாவை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு. அம்மா, யாருக்காது? என்னமோ தெரியல, வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். எங்க அப்பா காண? சொக்கு, நீ அம்மாவை பாத்துக்கிட்டு நான் கஞ்சி கொண்டு வரேன். அப்பா எங்க? வேண்டாம்மா. பரவாயில்லம்மா. எழுந்துருங்கம்மா. சாப்பிடுங்க. என்னம்மா, என் புருஷனையும் பிள்ளைகளையும் பார்க்காம நான் எதையும் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம இருக்கிறதுனால காணாம போனவங்க கடிச்சிட்டு போறாங்களம்மா. மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டு சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. அப்பாடி, நான் குடும்பத்தை பிரிஞ்ச இந்த 15-20 வருஷ காலமா என்னை இவ்வளவு பாசத்தோட ஆதரிச்சவங்க யாரும் இல்லை. என் நல்ல காலம்தான் என்ன உன்னிடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அம்மா, இது உங்க வீடு மாதிரி நினைச்சீங்க. சொக்கி, நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வா. சரிக்கா. இந்த பொண்ணு யாருமா? பக்கத்து வீடு, ஆனா கூட பிறந்த சகோதரி மாதிரி பழகிட்டா. ஏம்மா, உன் பேர் என்ன? மரகதம். மரகதம், நல்ல பேரு. உன் மனசு மாதிரியே இருக்கு.
மரகதம், நீ யார் வயித்துல பிறந்தியோ அவளுக்கு உன்னாலே ஒரு பெருமை அம்மா. உண்மையிலேயே உன் தாய் ஒரு அதிர்ஷ்டசாலிதான். என்னம்மா சொன்னீங்க? ஒண்ணுமில்லை. உன் பணிவிடைய பாக்குற போதும் நீ போன ஜென்மத்துல என் வயித்துல பிறந்திருப்பே, அல்லது அடுத்த ஜென்மத்திலேயாவது என் பொண்ணா பிறப்பேன்னு நினைக்க தோணுகளை பார்த்ததும் எனக்கு கூட எங்க அம்மா என் மக இப்போ உயிரோடு இருந்தா உன் வயசுதான் இருக்கும், உன்ன மாதிரியே தான் இருப்போம். மரகதம், என் பிள்ளைகளை காண்ற வரைக்கும் மட்டுமல்லம்மா, அதன் பிறகு நீ என் மகளாகவே இருக்கணும். உன்னை நான் மறக்கவே முடியாதம்மா. இப்போவே என்னை உங்க மகன்னு நினைச்சுக்கங்கம்மா. பாலவனம் போல பல வருஷங்களா வத்தி வறண்டு போல என் வயித்துல பால் வார்த்தது போல எங்கே ஒரு தரம் அம்மா என்று சொல்லு. அம்மா. கண்ணே, என் செல்வமே. அம்மா. என் செல்வமே. அம்மா. உட்காருங்கம்மா. அப்பா, நானு ஆனமலை காட்டு பக்கம் போன போது பாவம் இந்த அம்மா வழியில மயக்கமா கடந்தாங்கப்பா. துணைக்கு யாரும் இல்லைன்னு கூட்டுக்கிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் செய்தம்மா. நீங்க 2 பேரும் கண்ணே மணியேன்னு கட்டி பிடிச்சு கதறும் போது பிரிஞ்சு போன தாயும் பிள்ளையும் ஒண்ணு கூடுற மாதிரி இருந்ததும்மா. நீங்க எல்லோருமே ரொம்ப நல்லவங்க. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இறக்க குணத்துக்கு ஒண்ணுமே குறைச்சல் இல்லம்மா. மரகதா, அம்மா சாப்பிட சொன்னியா? சாப்பிட்டாச்சப்பா.